வணக்கம் தோழர்களே, ஆலிஸ்வெல் சேனல் சார்பாக நான் உதயா. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சமுதாயத்துல இன்னைக்கு குடியாலையும் மதுவாலையும் நிறைய போதைகள்னாலையும் இன்னைக்கு சின்னஞ்சிறு வயசுல இன்னைக்கு நிறைய பேர்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் உடலாலும் சரி மனதாலும் சரி இன்னைக்கு பாதிக்கப்பட்டு அதன் மூலயமா அவங்க குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த போதையை பயன்படுத்துறதுனால, இந்த குடியை பயன்படுத்துறதுனால என்ன பண்றது ஏது பண்றதே தெரியாம நிறைய குற்ற வழக்குகள் குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு வாழ்க்கையை இன்னைக்கு அழிச்சிக்கக்கூடிய நிலைமைக்கு நிறைய பேர் இன்னைக்கு தள்ளப்படுறாங்க. இதுல இருந்து இன்னைக்கு நிறைய பேரால வெளியில வர முடியுதா அப்படின்னா முடியும். இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. ஸோ அதை விஷயமா தான் இப்ப நம்ம பேச போறோம். உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த நபர், இவர் சார் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 19 வருட காலமா இந்த துறையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு குடியில இருந்தும் போதையில இருந்தும் வெளியில வர்றது எப்படி அப்படிங்கிற ஆலோசனையும் வழங்கி குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தை இன்னைக்கு சீரம் சிறப்பமா சென்னை கொளத்தூர்ல இன்னைக்கு நடத்திட்டு வரக்கூடிய பாபு சார் அவர்களை தான் இப்ப நம்ம மீட் பண்ண போறோம். வணக்கம் பாபு சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் சொல்லுங்க சார், இன்னைக்கு சமுதாயத்துல இன்னைக்கு நிறைய பாதிக்கப்படுறது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த குடியால இளைஞர்கள் நிறைய, குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க, இந்த ஸ்கூல் +2 அந்த லெவல்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா குடிக்கவும் செய்யறாங்க. நிறைய பேர் இந்த கஞ்சா போதை அப்படின்ற பழக்கத்துக்கும் நிறைய பேர் அடிமை ஆகுறாங்க. ஸோ இதனால என்னென்னலாம் பாதிப்புகள் இருக்கு அப்படின்றத தெளிவா சொன்னீங்கன்னா மக்கள் அனைவருக்கும் இது ஒரு பிரயோஜனமா இருக்கும். அதன் மூலயமா யாராவது வெளியில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சொல்லுங்க பாபு சார். வணக்கம் நண்பர்களே. நான் ரிடம் டு ரெக்கவரி கேர் RRC நிறுவனம் மூலியமாக பேசுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தை சீர்குலைக்க வைக்கிற போதைப் பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், ரெண்டாவது ட்ரக்ஸ், கெஞ்சா, மாத்திரை, சொல்யூஷன், போதை மாத்திரை, நைட்ரோட்டன், டார்மெண்டன், அதுக்கு அப்புறம் கெமிக்கல், இது போல பெட்ரோல், இந்த மாதிரி நிறைய சம்பந்தமான போதைகள் யூஸ் பண்றாங்க. மெயினா பார்த்தீங்கன்னா மெடிக்கல்ல பிளாக்ல மாத்திரை வாங்கி இன்ஜெக்ஷன் அதை கலிக்க அடிக்கிறாங்க. ஸ்பாட்லேயே ஓடி ஆகி இறந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஓட்டேரி, புளியாந்தோ, பேசார்பாடி இந்த மாதிரி பகுதிகளில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. மெயினா பார்த்தீங்கன்னா இந்த +2 10th இருந்து காலேஜ் படிக்கிற நபர்களும் சரி, மற்றபடி கூலி வேலை செய்யற நபர்களும் சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது ஆல்கஹால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ், கெஞ்சா, ஊசி, மாத்திரை, இந்த மாதிரி சொல்யூஷன், ஒயிட்னர், டின்னர், பெட்ரோல், இந்த மாதிரி பலவிதமான போதைகளை யூஸ் பண்றதுனால இன்னும் கூட போதை பண்ண முடியும். பெட்ரோல் டின்னர்ல கூட போதை. அதை என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலை ஒரு டியூப் போட்டு மூக்குல வச்சு அடி மூக்குல உறிஞ்சமா அது ஸ்பாட்ல மண்டிக்கு போய் ஏறும், மூளையை பாதிக்கும். அதே ஒயிட்னர் பாத்தீங்கன்னா ஒரு கவர், இந்த தண்ணி பாக்கெட் கவர் இருந்து, ஒயிட்னர்னா நம்ம பேப்பர் தப்பா எழுதிட்டா பேப்பர்ல அதுக்கப்புறம் இந்த சில்பர்கள்லாம் போடுவாங்க. ஆமா, இந்த பெயிண்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டின்னர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூக்குல இழுக்கும் போது அது மூளையை போய் சாப்பிடும். நரம் தளர்ச்சி ஆயிடும். ஆள் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிற ஆளு கூட இப்படி இருப்பான், மெல்லியமா ஒல்லியா ஆயிடுவான். இதால என்ன ஆயிடும்னா அவனோட நரம் தளர்ச்சி, மூளை மண்டலம், அதுக்கப்புறம் ஆண்மை எல்லாமே பாதிப்பாகும். அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ணனா கூட ஒரு ஈடுபாடு இருக்காது, எதுலையுமே ஒரு ஈடுபாடு இருக்காது. அந்த போதை 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 போதைன்னு அதை பண்ணி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வீணா போயிடும். சார், இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க சொல்றது எல்லாமே நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பசங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த கஞ்சா போதை அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க மாட்டின்னு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நான் வெளியில பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்னைக்கு சின்ன சின்ன பசங்களாம் இன்னைக்கு சிகரெட் பிடிக்கிற மாதிரி, இன்னைக்கு அந்த கஞ்சா போதையெல்லாம் இன்னைக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இதனால என்னென்னலாம் பாதிப்பு நடக்கும் சார்? என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன ஆயிடுன்னா கெஞ்சா இப்போ பிளாக்ல ஈஸியா கிடைக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கெஞ்சா தான், எங்க பார்த்தாலும் கெஞ்சா தான். ஒரு பாக்கெட் 300 ரூபாய், 400 ரூபாய், 200 ரூபாய் விற்கிறாங்க. இதால என்ன ஆகுதுன்னா மக்கள் ஈஸியா வீட்டுல அப்பா அம்மா கிட்ட ஏமாத்தி கஞ்சா போதையில தாயை கொலை பண்றதும், ஸோ கூட பிறந்தவங்களை கொலை பண்றதும், ஸோ என்ன காரணம் அப்படின்னா இது கஞ்சா போதை அப்படின்ற மாதிரி நியூஸ்ல நம்ம நிறைய பாக்குறோம். இது எதனால இந்த மாதிரியான பாதிப்புகள்? கஞ்சா அடிக்கும் போதோ அல்லது குடிக்கும் போதோ அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு
பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. ஏன் அந்த அவங்களுக்கு கொலை பண்ற அளவுக்கு எதற்காக அவங்களுக்கு அந்த முரட்டுத்தனம் வருது சார்? அதை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த +2 10th படிக்கிற பசங்க வந்து மெல்ல மெல்ல வீட்டுல வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் வீட்டுல வாங்கிக்கிறாங்க. ஒரு 2-3 பேரா ஷேர் பண்றாங்க. ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் போட்டு ஒரு கவர் பாத்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் வாங்கி எல்லாமே மொத்தமா ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி அடிக்கிறாங்க. அது நாள்பட சில மாதங்கள் சில வருடங்களாக அது வந்து ஒரு தருகின்னு சொல்லுவாங்க. உடம்புல வந்து பாத்தீங்கன்னா மூளையிலும் மனசுலயும் மண்டிலையும் ஊறிட்டா அது அதிகமா ஒரு தருகி ஆகி போதை அவருக்கு அதிகமா தேவைப்படுது. அவர் அடிமை ஆயிடுறாரு, மூளை அடிமையா ஆறும்போது சில வருடங்கள் ஆகும்போது அவருக்கு எக்ஸ்ட்ரா போதை தேவைப்படுது. அப்போ என்னடான்னா அவருக்கு வீட்டுல கொடுக்குற அந்த காசு பத்தாது. அப்போ சமுதாயத்துல ஏதோ ஒரு குற்ற செயல ஈடுபடணும். இப்போ பேசின்னு போவாங்க, காசு எண்ணின்னு போவாங்க, காசை புடுங்குறது, செல்போன் பேசின்னு போனா செல்போனை புடுங்குறது, ஏதாவது செயின் நகை போட்டுன்னு போனா அதை அறுக்கிறது, இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுது. இது அந்த அளவுக்கு மோசமான நிலை சார். அப்புறம் எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நிறைய பேர் வெளியில வர்றதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். இந்த போதைகள்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வர்றதா கேள்விப்படுறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இருக்கு. நீங்க உங்க சென்டர்ல இதுக்கு ஸ்பெஷலா என்ன சார் சிகிச்சை நீங்க கொடுக்குறீங்க? நாங்க முதல்ல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 90 நாள் ப்ரோக்ராம். 90 இயர்ஸ் 90 நாள் இருந்தாதான் உடல் ரீதியா ஒரு மாதம், மன ரீதியா ஒரு மாதம், ஆன்மீக ரீதியா ஒரு மாதம். முதல்ல அவங்க உடம்ப வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு பிளட் செக்அப் எடுப்போம். அவர் ஆல்கஹால், கஞ்சா, ட்ரக்ஸ், ஊசி இதெல்லாம் எடுத்ததுனால எடுத்து ஒரு பிளட் செக்அப் எடுக்கும் போது கிட்னி, லிவர், சுகர்